செய்வார். என்னில் அடங்க கிருபைக்காய் என்றும் தாங்கும் தப்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்னை எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்க கிருபைக்காய் என்றும் தாங்கும்
செய்வார் என்னும் எப்படியெல்லாம் காத்தார்கள் எண்ணுங்கள். ஏதோ எண்ணுவதல்ல, தேவனை எண்ணுங்கள். அந்த சராசரி உருவாக்கின தேவன் அவர். அவரை எண்ணுவோம். அவரே நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார். அவர் நம்மை காப்பார். இரவு பகலும் தூங்காமலும் உறங்காமலும் காக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே அவர் காப்பார். எந்த பாரம் இல்லாதபடிக்கு, எந்த குழப்பம் இல்லாதபடிக்கு தேவனை நாம் ஆராதிக்கபடியாக, தேவனை நாம் அதிகமாய் சோதரிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அதனால் அவர் காப்பார். இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் காத்திருக்கும். இனியும் தேவன் காப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல்
கர்த்தர் அதை காத்திடுவார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இன்றைக்கு தேசத்தின் தலைவர் இரவு பகல் நோயின் தாக்கத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காய் போராடுகிறார்கள். அதைவிட பெரிய தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. காப்பா கண்டு உன்னை அழைத்தவர். அன்றைக்கு சகைவி எப்படி அண்ணாந்து பார்த்து கண்டு அவனை அழைத்தாரோ அதுபோல் தேவ ஜனமே உடைய தேவன் கண்டு உங்களை அழைத்திருக்கிறார். கரத்தை பாருங்கள், விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லிட்டார். அவர் கரம் ஓங்கிய உயர்வும் பலத்த கரமும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது. காப்பா கலங்க வேண்டாம், தடுமாற வேண்டாம், குழம்ப வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். தேவ ஜனங்கள் கண் மணி போல் காப்பார். காக்கிற தேவனுக்கு எதை செலுத்துங்கள்? துதியை செலுத்துங்கள், துதியை செலுத்துங்கள். அங்கு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும், ஆலயத்தில் ஆராதிக்க வேண்டும். தடை வந்தாலும் கூட நாங்கள் வீட்டில் தெய்வம் எதற்கு வருகிறவராக இருக்கிறது. நாம் முழு உள்ளத்தும் முழு பலத்தும் முழு ஆத்மாவும் நம்மளோட வழியா பார்க்கின்ற தெய்வ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர், காக்கிறவராக இருக்கிறார். சமீபங்களாக தேவன் காக்கிறவராக இருக்கிறார். அன்பு கூறுவோம், அதிகமாக அன்பு கூறுவோம். தடை தடுமாற்றம் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த ரங்கத்தில் தேவனோடு கூட அன்பு கூறுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே, இன்னும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
எங்கள் மாநிலத்துக்கு இறங்கும், எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், நண்பர்களுக்கு இறங்கும், நாங்கள் வசிக்கின்ற பகுதிக்கு இறங்கும். நீர் ஒருவர் பதவி உலகத்துக்கு கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் பதவி கொடுக்க முடியும். உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசத்தின் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆயிரக்கணக்கான மொழிகள் ஜெபிப்பதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனே, லட்சக்கணக்கான தேவ ஜனங்கள் ஜெபிப்பதை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனே, இந்த நோய் தாக்கம் குறைவாக இயற்கையின் சீற்றத்தில் எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்படுவதை தேசத்தின் மீது இறக்கும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு வாரம் நிறைந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஜனங்கள் இந்த நோயின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்படுவது மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா
எல்லாவற்றை விட பெரியவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த நிலைமையிலும் நம் விசுவாசத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. நம் தேவன் வேதத்தில் நமக்கென்று அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் நாம் பாதிக்கப்படும் போது அந்த சூழ்நிலைக்கேற்றபடி வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். சற்று நேரம் நாம் தேவ வசனத்தை தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், எல்லா ஆபத்திற்கும் விலக்கி காப்பார் என்று அவருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். வேத வார்த்தை என்பது ஒரு மனித வார்த்தை அல்ல. மனிதன் மூலமாக தேவன் ஆவியாக இறங்கி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற விருப்பங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகிமைகளை குறித்து மனிதன் மூலமாய் ஏற்பட்டு எழுதப்பட்டதுதான் இந்த வேத புத்தகம். ஒருவேளை நாம் பார்க்கிற வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகலாம். எவ்வளோ பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் வேத வசனம் என்பது ஒழிந்து போகாது. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். இந்த உலகத்தை தேவன் வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். தேவஜனங்கள், இங்கு நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை என்று சொல்லி பார்க்கிறோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்குள் பலவிதமான கேள்விகள். ஆண்டவரை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், இன்றைக்கு உலகத்தில் என்னவெல்லாம் ஆபத்துகள் வருகிறதோ, இன்றைக்கு நோயின் தாக்கம் ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மறுபக்கத்தில் பார்க்கும்போது இயற்கை சீற்றத்தினால், புயல் சீற்றத்தினால் எவ்வளவு மாநிலத்திலே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மரித்து விடுகிறார்கள். பூகம்பத்தினால் மரிப்பதை பார்க்கிறோம். இப்படி எல்லா பக்கத்திலும் தீங்கு நிறைந்திருக்கிறது. அதைதான் இங்கே தேவன் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும், எல்லா எவ்வளவு எந்த எப்பக்கம் இருக்கும் அல்லவா, எல்லா தீங்குக்கும், எல்லா ஆபத்துக்கள் செய்யலாமை நீங்களாக்கி என்ன செய்கிறார் இருக்கிறார், நம்மை எல்லா தீங்குக்கும் நம்மை விளக்க செய்கிறார், காப்பார் சொல்கிறாங்க. விளக்கு என்ன பண்ண, எல்லா தீங்கையும் விளக்குகிறவராக இருக்கிறார். விளக்கத்தக்கதான எல்லாவற்றையும் விளக்கத்தக்கதான வல்லமை உள்ளவர் அவர். இந்த நோயின் தாக்கத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை. தாக்கி விடுகிறது, எல்லோரையும் தாக்கி விடுகிறது. இதை மேற்கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ தேவ ஊழியர்கள் பாரத்தோடு ஜெபித்தவர்கள், கண்ணீரோடு ஜெபித்தவர்கள், ஆத்ம பாரத்தோடு தேவ சமூகத்திலே ஜெபித்த நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் மரித்து போனதாக கேள்விப்படுகிறோம். நாம் இதை யாராலும் விளக்க முடியவில்லை, இதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அரசாங்கம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறது, எவ்வளவோ செலவிடுகிறது. ஆனால் நோயினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இங்கே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காப்பார், இனி மேலும் காப்பார். அவர் மூலம் தான் காக்க முடியும். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே தேவனை நாம் பார்த்தது கிடையாது, தேவனை ஒருவரும் கண்டது கிடையாது. ஆனால் அந்த தேவன் தன்னுடைய வேத வசனம் மூலமாக உலகத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு சொல்லுகிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி என்ன செய்வனா காப்பார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். எவ்வளோ மருத்துவமனைகள் காப்பதற்காக பிரயாசப்படுகிறது, முடிந்தளவுதான் காக்க முடிகிறது. மரணங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. வேதனையான ஒரு காரியத்தில், வேதனையான சூழ்நிலைக்குள்ளாக நம் தேசம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த சராசரங்களை உருவாக்கின தேவன் சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா ஆபத்துகள் என்னவெல்லாம் வாழ்க்கையில் தீங்காக, ஆபத்தாக, பயமாக, குழப்பமாக, தடுமாற்றமா எண்ணுகிறோமோ அவை எல்லாவற்றையும் விளக்கத்தக்கதான ஒரு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். இந்த தேவனை குறித்து அந்த சங்கீதத்திலே வாசிக்கின்ற போது 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து கொத்தாசி. இவர் யார்? இவர் காக்கிறவர், சாதாரணமானவர் அல்ல. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்லி தெளிவாக
சொல்லப்படுகிறது. சாதாரணமானவர்களை காக்கிறவர் அவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய தேவன் தான் சொல்கிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன். உங்கள் குடும்பத்தை காப்பார், உங்கள் உறவுகளை காப்பார், உங்கள் நண்பர்களை காப்பார். நம் தேசத்தை கர்த்தர் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் காக்கவே விரும்புகிறார். துன்மார்க்கத்தில் ஒருவனும் சாவதை தேவன் விரும்புவது கிடையாது. தேவன் காக்க விரும்புகிறார். அதனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். அதுபோல சங்கீதம் 41 சங்கீதம் 1 வசனம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் ஒன்று இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக விளக்குகிறார், இரண்டாவது விடுவிக்கிறார். என்ன செய்கிறார்? ஒன்று அந்த தீங்கு உங்களை அணுகாதபடி விளக்குகிறார், இரண்டாவது அந்த தீங்கு செய்கிற நம்மை விடுவிக்கிறார். விடுவிக்கிறவராக இருக்கிறார் தேவன். விடுவிக்கிறார். முழுமையாய் விடுவிக்கத்தக்கதான வல்லமையுள்ளவர் அவர்தான். விடுவிக்கிறவர் அவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு எரிகின்ற அக்கினியிலே அவரை தூக்கி எறிவதற்கு சொல்கிறார். அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் என்று சொல்லி அவர் விடுவிக்கிறவர். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு விடுவிக்க முடியாத தேசத்தினுடைய தலைவர்கள், ஆட்சி செய்கிற அத்தனை பேரும் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள், ஆனால் பயப்படுகிறார். ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, ஒன்று தீங்குக்கு விளக்குகிறார், இரண்டாவது தீங்கிலிருந்து விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் அப்பேற்பட்ட தேவன். நம் தேவன் யாராய் இருக்கிறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராய் இருக்கிறபடினாலே ஒன்று தீங்கிற்கு ஆபத்துக்கு விளக்குகிறார், இரண்டாவது தீங்கிற்கு ஆபத்துக்கு என்ன செய்கிறார்? விடுவிக்கிறவராக இருக்கிறார். விடுவிக்கிறவர். நம்மை கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் எல்லா தீங்கிற்கும் விடுவிக்கத்தக்கதான தேவனாய் இருக்கிறார். விடுவிக்கும்படியானவர். ஒன்று விளக்குகிறார், உன் வாதம் கூடாரத்தை அணுகாதபடி விளக்குகிறார். அப்படி மேற்கொண்டு வந்தாலும் அதை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய ஜனங்களாகி நாம் எப்படி யோசிக்கணும்? தேவனை ஒரு உயர்ந்தவராக யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பூமியிலே இந்த நோயின் தாக்கம் அதிகரிக்கிறபடினாலே இதை குறித்து தான் எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். எந்த நேரம் இதுதான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? எல்லா தீங்கிற்கும் விளக்குகிறார், எல்லா தீங்கிற்கும் விடுவித்து காக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். செப்பனியாவின் புத்தகம் 3 அதிகாரம் 15 வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒன்று விளக்குகிறார், இரண்டாவது விடுவிக்கிறார், மூன்றாவது சொல்கிறார் காணாதிருப்பாய். எதை? தீங்கை காணாதிருப்பாய். இதையெல்லாம் யாரால் தான் செய்ய முடியும்? தேவனால் தான் செய்ய முடியும். அவர் யாரவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர். தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும், நம் தேவன் யாராய் இருக்கிறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். உலகத்தில் வேறு யாராலும் தைரியமாய் இந்த காரியம் சொல்ல முடியாது. வேறு யாராலும் இதை சொல்ல முடியாது. வேதம் தான் சொல்கிறது, அவர் யாராய் இருக்கிறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்லி அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், அவரை நோக்கி பார்ப்பேன். அதனால் நம் தேவன் நீங்க யோசிக்கிற வண்ணமாக சாதாரணமானவர் அல்ல. உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்லாம் சாதாரணமான ஜனம் அல்ல. ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவர். தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் அவர். தீங்குக்கு விடுவிக்கிற தேவன் அவர். மூன்றாவது தீங்கு காணாதபடி செய்கிற தேவன் அவர்தான். அந்த 7 மடங்கு எரிகின்ற அக்கினியை செய்தவர் அந்த அக்கினியிலிருந்து அவளை விடுவித்தார். அக்கினி நறுமணம் அவளை பட்டாதபடிக்கு விளக்கினார். மூன்றாவது செய்தவர் அங்கே பார்க்கிறவனாக அவர் அவளை காணாதபடிக்கு வெளியே வந்து பார்க்கும்போது அவர்கள் எந்த விதமான அந்த அக்கினியுடைய நறுமணம் கூட காணாதபடிக்கு ராஜா அங்கே பார்க்கிறார். அது
அதுபோல் இன்றைக்கு இந்த 3 அனுபவத்தில் தேவன் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். ஒன்று என்ன செய்கிறார்? விளக்குகிறார். எதிர்த்து விளக்குகிறார்? ஆபத்தில் இருந்து. இரண்டாவது செய்கிறார்? விடுவிக்கிறார். மூன்றாவது செய்கிறார்? காணாதபடி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்தை யார் ஒருவர் தான் செய்ய முடியும்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும். அவர் ஒருவர் தான் செய்ய முடியும். அவர் சொல்லாகும் நிற்கும். தேவ ஜனங்கள் அறிந்த ஒரு காரியம். உலக ஜனங்கள் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். தேவ ஜனங்கள் தான். தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்யப்பட்ட தேவ ஜனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், அவரை அப்பா என்று அழைக்கத்தக்கதான கிருபை பெற்ற தேவ ஜனங்கள் தான். வழிபடும்படியான ஒரு மேன்மைப்பட்ட ஜனங்கள் தான். இந்த சீரைப்பட்ட ஜனங்கள் பாக்கியம் என்று சொல்லி பார்க்கிறவனமாக இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றபடியினாலே ஒன்று என்ன செய்கிறார்? விளக்கி என்ன செய்கிறார்? விளக்கி நம்மை காக்கிறார். இரண்டாவது விடுவித்து நம்மை காக்கிறார். மூன்றாவது செய்கிறார்? காணாதபடிக்கு, இந்த நோயின் தாக்கம் முழுமையை காணாதபடிக்கு அவர் ஒருவர் தான் காக்க முடியும். அவர் ஒருவர் தான் காக்க முடியும். அவர் எப்படி காக்கிறாரா? ஒன்று, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இரண்டாவதாக பார்க்கும்போது 126 சங்கீதம் 4ஆம் வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம் தேவன் யார் என்று சொன்னால் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் யார்? முதலாவதாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இரண்டாவது செயல் என்ன? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இது நம்முடைய இதயத்துக்குள்ளே, நம்முடைய எண்ணத்துக்குள்ளே ஒரு யோசித்து பார்க்கும்போது நம்மால் நம்ப முடிகிறதா? நம்பிதான் ஆக வேண்டும். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நாட்டை ஆளுகிற அனைவருக்கு உறக்கம் வரும். இயல்பு மனுஷன் அல்லவா? உறக்கம் வரும், தூக்கம் வரும். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை, சொல்லுங்க, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உறங்குவதே இல்லை, தூங்குவதே இல்லை. நான் அநேக நேரங்கள் அந்த அனுபவத்தை பார்த்திருக்கிறேன். ஒரு சில நேரங்கள் அந்த படுப்பதற்காக பலவீனத்தோடு நான் படுப்பேன். இரவு தூங்குவேன், பல குழப்பங்கள் இருக்கும். ஆனால் காலை எழுந்திருந்து பார்க்கும்போது ஒரு சுகத்தை பார்ப்போம். யோசிப்பேன், அவர் உறங்காமல் தூங்கல் செய்யாமல் நமக்கு சுகத்தை கொடுப்பதை நான் பார்த்திருக்கேன். அனுபவத்தில் பார்த்திருக்கேன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் நம் தேவனுடைய வல்லமை மாத்திரமல்ல, அவருடைய தன்மை என்ன? அவர் யார்? அவர் வானத்தையும் தைரியமாக இருக்க வேண்டும். நாம் அவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஒரு மருத்துவரை பார்க்கும்போது தைரியம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு போனால் இந்த நோய் குறைந்துவிடும் என்று நம்பிக்கை வருகிறது அல்லவா? இவர் யார்? இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இரண்டாவது, உறங்காதவர், தூங்காதவர். இத்தனை மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இத்தனை மகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் யோசிப்பது போல ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் கிடையாது. ஒரு மனுஷ கையினாலே உருவாக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் கிடையாது. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குகின்ற தெய்வனை வழிபடுகிறதெல்லாம். இரண்டாவது, அவர் யாரா இருக்கிறார்? உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறவராய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அங்கே நான் பார்க்கும்போது 5 வாசிகள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். இதைவிட என்ன வார்த்தை வேண்டும் நமக்கு? அவர் யார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இரண்டாவது, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. மூன்றாவது, நிழலாகவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, என்ன வார்த்தை! தேனிலும் தெளித்தேன். இந்த வார்த்தை என் எலும்புகளுக்கு புஷ்டியை கொடுக்கிறதா இருக்கிறது, என் ஆத்துமாவை தேற்றுகிறதா இருக்கிறது. என்ன வார்த்தை இது? யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? இன்றைக்கு ஒரு சின்ன பலவீனம் வந்து விட்டால் பயம். என்ன பயம்? கொரோனா தாக்கி விடுவோம் என்ற பயத்திலே இன்றைக்கு தேசம் அலறுகிறது. ஒரு இருமல் வந்துட்டா பயம் வருகிறது, ஒரு சின்ன ஜுரம் வந்துட்டா பயம் வருகிறது, ஒரு தலைவலி சொன்னால் பயம் வருகிறது. பயம் பயம் பயம். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது அவர் யாராய் இருக்கிறார்? எனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழலாய் இருக்கிறார். யார் அவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உறங்காதவர், தூங்காதவர். எனக்கு யாராய் இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். நிழலாய் இருக்கிறார். எனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழல் என்பது விலகவே விலகாது, கூடவே இருக்கிறார். எதற்கு இருக்கிறார்? தீங்குக்கு விலக்கி காக்க இருக்கிறார், தீங்குக்கு விடுவிக்க இருக்கிறார், தீங்கிலிருந்து நம்மை விளக்குகிறவராய், நம்மை அணுகாதபடி
மாற்றுகிறவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னதை அப்படியே செய்வார். அவர் சொன்னதை அப்படியே செய்வார். தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லேன். ஈசாக்கு ஆணையிட்டார், அதை நிறைவேற்றினார். அதனால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், ஒன்று தீங்குக்கு என்ன செய்ய நம்மை விளக்குகிறார், இரண்டாவது தீங்குக்கு நம்மை விடுவிக்கிறார், மூன்றாவது தீங்கு நம்மை காணாதபடி இருக்கும்படியாக தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வார்த்தைகள் அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். 100 சொல்கிறார், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொன்ன அந்த நேரமே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். லாசரு 4 நாட்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களாகப்பட்ட நாற்றம் எடுத்த லாசருடைய கல்லறையிலே கடந்து போய் லாசருவை எழுந்து வெளியே வா என்று சொன்னார். சொன்ன வார்த்தையின்படியே லாசரு உயிரோடு கூட எழுந்தார். படகில் போகும்போது ஆற்றை கடக்கும்படியாக இந்த படகிலே போய்கொண்டு அக்கறைக்கு போகும்படியாக படகிலே போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு பெரிய சேதம் வருகிறது, உயிர் போக முடியாத சேதம் வருகிறது. அந்த கப்பல் அந்த படகை மோதி அடித்து உயிர் போக முடியாத ஒரு சேதம் வருகிறது. காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதலாய் என்று சொன்னார். சொன்னபடியே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் வார்த்தை இன்றைக்கும் ஜீவனாய் இருக்கிறபடினாலே எல்லா தீங்குக்கும் என்ன செய்ய நம்மை விளக்க போகிறார், எல்லா தீங்குக்கும் நம்மை விடுவிக்க போகிறார். அதோடு மாத்திரமல்ல, இனி தீங்கை காணாதபடி தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். காரணம் என்ன? அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் யாராய் இருக்கிறார்? உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறார். அவர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த தேவனை ஆராதிக்கிற நாம் என்ன செய்தாலும் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் சங்கீத புத்தகம் சரி அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. 28 அவர் அந்த பூச்சியை தீயிலே உதிரி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இங்கே பார்க்கிறோம், அவன் அந்த பூச்சியை என்ன செய்கிறான்? உதவி போட்டு. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய மைண்டலானதுங்க இந்த கொரோனா என்கிற எண்ணம் அப்படியே பாதிச்சு, என்ன கூட பாதிச்சு. யோசனை பார்த்தீங்கன்னா கோல்ட் ஆயிடுச்சு. ஒருவருக்கு ஜெபிக்க கடந்து போனேன், அவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லிட்டாங்க. ஜெபித்து ஆண்டவர் சொல்லி அனுப்பினா கடந்து போனேன், ஜெபிக்க முடியாது. கடந்து வந்த பிற்பாடு எனக்குள்ள ஒரு பலம். நான் யோசனை, அவ்வளோதான், எனக்கு கோவிட் வந்துடுச்சு, நான் சின்ன பண்ணுங்க. ஆனால் தேவனை செய்தி பார்க்கிறோம், உதறி தள்ளும்படியாக இன்றைக்கு இந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தை விட்டு உதறி தள்ளுவோம், நம்முடைய மைண்டை விட்டு உதறி தள்ளுங்க. காரணம் என்ன? என் தேவன் யாராய் இருக்கிறார்? உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறார். தீங்குக்கு விளக்குகிறவராய் இருக்கிறார், விடுவிக்கிறவராய் இருக்கிறார், காணாதபடி மாற்றுகிறபடினாலே இந்த காரியத்தை உதறி தள்ள வேண்டும். அந்த காரியத்தை மைண்ட்ல என்ன பண்ணுங்க? இந்த கொரோனா என்கிற அந்த எண்ணத்தை உதறி தள்ள வேண்டும். உதறிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அரசாங்கத்தை மீறி செய்வதல்ல, மனதில் இருக்கிற அந்த பயத்தை உதறி தள்ள வேண்டும், உதறி தள்ள வேண்டும். தேவனை ஆராதிக்கும்படியாக அதிகமாக நம்முடைய இந்த நாட்களிலே வேதத்தை வாசிக்கும்படியாக தேவனோடு அதிகமான ஐக்கியம் கொள்ளும்படியாக நாம் நேரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தை உதறி தள்ள வேண்டும். அவன் செய்கிறான், உதறி தள்ளி விடுகிறான். மறுபடியும் வாசிக்கிறது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சனியாய் விழுந்து சாவானே என்று அவர்களை பார்த்து சாவதாக யோசித்தார்கள். அவன் செய்கிறான், அந்த பூச்சியை உதறி தள்ளி விட்டான். அது போல இன்றைக்கு நாம் சாவது இல்லை. இந்த நோயினுடைய காரியத்தை எண்ணாமல் உதறி தள்ளுவோம் என்று சொன்னால் அந்த மைண்ட் வைக்காது. இதற்கு ஏதோ அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பிணியாளிக்கு வைத்தியின் அவசியம் தான். ஆனால் நம்முடைய மைண்ட்ல என்ன பண்ணக்கூடாதுங்க, முழுமை யோசிக்கவே கூட உதறி தள்ளும்படியாக பவுல் என்ன செய்கிறாரே, உதறி தள்ளுவது போல இந்த காரியத்தை, இந்த எண்ணத்தை நம்முடைய இதயத்தை விட்டு நம்முடைய மனதை விட்டு செய்ய உதறி தள்ளுகிற அனுபவத்தில் வர வேண்டும். தேவன் யார் என்று கவனித்தோம்னா, அவர் விளக்குகிறவராய், விடுவிக்கிறவராய், காணாதபடிக்கு அழிக்கிறவராய் இருக்கிறபடினாலே, அவர் உறங்காதவராய், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவனாக நிழலாய் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உதறி தள்ள வேண்டும்.
இரண்டாவதாக ஒன்றை சொல்ல முடிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீத புத்தகம் 41 சங்கீதம் முதல் வசனம் வாசிப்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்குக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் யாராய் இருக்க வேண்டும்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்படியான ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், தடுமாற்றத்தோடு இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள், வறுமையோடு இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தேவைகள் குறைவா இருக்கிற சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்க வேண்டும். யோசிக்கலாம். யாரை யோசிக்கிறாங்க? பாதிக்கப்பட்டவர்களை யோசிக்க வேண்டும், கலங்கி கொண்டிருப்பதை யோசிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் தான் என்ன செய்கிறான்? தீங்குக்கு விடுவிக்கப்படுவான். இன்றைக்கு எதை யோசிக்க வேண்டும்? பாதிக்கப்பட்டிருக்கிற தேசத்தை யோசிக்க வேண்டும். எவ்வளோ ஜனங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார், எவ்வளோ ஜனங்கள் வறுமையை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தேவைகளோடு கூட இருக்கிறார்கள். அதை சிந்தித்து ஜெபிக்கின்றவர்களாய் மாற வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் தான் பாக்கியவான். அவனை தான் செய்வர்? கர்த்தர் விடுவிக்க, தீங்குக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிப்பார். சிந்தைக்குள் வர வேண்டும். இயேசுவின் சிந்தை சிறுமைப்பட்டவனை பார்க்கிற சிந்தை இருந்தது. எரிகோ வழியாக இயேசு கிறிஸ்து போகும்போது அங்கே பத்திமேல் சொல்கிற ஒரு குருடன் இருக்கிறான். அற்பமான ஒரு பிச்சைக்காரன், அற்பமாக யோசிக்கிற ஒரு மனுஷன் அவன். குருடன், இரண்டாவது ஒரு பிச்சைக்காரன், சிறுமைப்பட்டவன், ஒரு பெருமையானவன் அல்ல, அனைவர் பேசும்படியாய் பெயர் பெற்றவன் அல்ல. ஒரு குருடன், இரண்டாவது ஒரு பிச்சைக்காரன் அவன். சீஷர்கள் சிந்தையிலே அவனை சிந்திக்கவில்லை, அவனை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. சீஷர்கள், இயேசுவோடு கூட நடக்கின்ற சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு அது சிந்தை கிடையாது. அவன் கத்தும் போது, அவன் கூப்பிடும் போது அகற்றுகிறார்கள். அவனை சத்தமிடாதபடிக்கு அவனை அமைதிப்படுத்துகிறார்கள், அகற்றுகிறார்கள். காரணம் என்ன? சிந்தை இல்லை. என்ன சிந்தை இல்லை? சிறுமைப்பட்ட அவனை சுகமாக்குகின்ற சிந்தை இல்லை அவனுக்குள்ளாக, சீஷர்களுக்குள்ளாக. அவனுக்கு ஒரு நன்மை செய்கின்ற சிந்தனை அவனுக்குள் இல்லை. அவனை அதட்டி இயேசு அந்த இடத்தை விட்டு தாண்டி செல்கிறார். சிறுமைப்பட்டவன் விட அவனுக்கு மனம் இல்லை, ஒடுக்கப்பட்டவன். இயேசு கடந்து போவதை பார்த்து அவரை விட்டுவிட அவனுக்கு எண்ணமில்லை. அவர் நல்லவர், சுகத்தை கொடுக்கிறவர், அவர் தேவன் என்று அறிந்தபடினாலே, உள்ளிருந்தையும் பேசி யோசித்தபடினாலே அவன் அதிகமாய் கூப்பிடுவதாய் பார்க்கிறோம். தாண்டி சென்றவர், அவனை தாண்டி சென்றவர். சீசரெல்லாம் அதட்டி அமைதிப்படுத்தின அவர் அந்த மனிதனை தாண்டி சென்று விட்டார். அவர் சிந்தையில் என்ன யோசித்தா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வந்தது. ஒரு சிறுமைப்பட்டவன் கூப்பிடுகிறானே, ஒரு ஒடுக்கப்பட்டவன் கூப்பிடுகிறானே, கண்ணை இழந்தவன் கூப்பிடுகிறானே, தரித்திரன் கூப்பிடுகிறானே, பிச்சைக்காரன் கூப்பிடுகிறான் சொல்லி செய்கிறார். சிந்தையிலே அவர் யோசனை செய்கிறார், நின்று அவனை அழைக்கிறார். பார்வை அடைவாயாக என்று சொல்கிறார். அவன் பார்வை அடைந்தான். சிறுமைப்பட்டவன் சிந்தை அவருக்கு இருந்தது. 38 வருஷம் ஒரு மனுஷனை பார்க்கிறோம், படுக்கையில் இருக்கிறார், யாரும் சிந்திக்கவில்லை. 38 வருஷம் யாரும் யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, அவனை யாரும் நினைக்கவில்லை. இயேசு அங்கே வருகிறார். சிந்தை, தேவ சிந்தை பாருங்கள், பேர்பட்ட சிந்தை. அவன் என்னமே பேர்பட்டது 38 வருஷம். எவ்வளோ வருஷம் அவனை பார்த்திருப்பார்கள், யாரும் அவனை சிந்திக்கவில்லை, யாரும் அவனை யோசிக்கவில்லை. இயேசு சிறுமைப்பட்டவனை சிந்திக்கின்றவராய், சிறுமைப்பட்டவன் சிந்தையுள்ளவன் வாக்கியம் யோசிக்கின்றான். 38 வருஷம் உன்னை யாரும் சுகமாக்கவில்லையா? 38 வருஷம் உன்னை யாரும் கவனிக்கவில்லையா? உன்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லையே. ஆத்தும நேசர் அவர், உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் அவர், யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தாமதிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் சிந்தையில் யோசித்தார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுது நடு என்று சொன்னார். என்ன சிந்தை! அதுதான் இன்றைக்கு தேவ ஜனமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவராய் இருக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அவன் என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள், அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிறோமா? யோசிக்கிறோமா? பிறரை யோசிக்கிறோமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். அவன் என்ன செய்கிற? கர்த்தர் இந்த நாள் தீங்கு நாள்,
நாம் சந்தித்துக் கொடுக்கிற நாள் இது தீங்கு நாள், ஆபத்து நிறைந்த நாள். இது வெளியே சென்று விடுதலையோடு கூட வெளியே செல்ல முடியவில்லை. மாஸ்க் அணிந்துதான் செல்ல வேண்டும். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. வீட்டுக்கு வந்தவுடனே கைகளை கழுவ வேண்டும். எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. எப்பேற்பட்ட நாள் இது. நேற்றைக்கு நான் என்னுடைய சகோதரியை பார்க்க கடந்து போனேன். சகோதரிய கடவுள் நான் பேசிக் கொண்டிருப்பது பாருங்க, உலகம் எப்படி மாறிவிட்டது. எல்லா முகத்திலும் மாஸ்கோடு இருக்கிற எப்போது பார்த்ததை நான் பிறந்த நாள் முதலை பார்த்திருக்கிறோமோ, இது போல காலங்கள் வந்திருக்கிறது. அது போல நம் காலத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தீங்கு நாள்ல நாம் இருக்கிறோம். தீங்கு நாள்ல விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை வைக்க வேண்டும். அவளுக்கு ஏதாவது செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். அவளுக்கு எதையாவது ஒரு காரியங்களை செய்யும்படி யோசிக்க வேண்டும். சிந்த மைண்ட்ல நமக்கு இருக்கணும். நாமே சந்தோஷமா இருப்பதல்ல. பயங்கரமான ஒரு காலம். இன்றைக்கு இந்த நோயின் தாக்கத்தினால் மருத்துவமனையில் போய் அனுமதிக்க முடியாதபடி இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியே போக முடியல. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே காத்துட்டு இருக்கு. நோயாளியெல்லாம் படுக்கையெல்லாம் காத்துட்டு எவ்வளவோ அரசாங்கம் முயற்சிக்கிறது அரசாங்கம். இன்றைக்கு புதிய முதல்வராக இருக்கிற அவர்களை பார்க்கும்போது எவ்வளவு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய அளவு அதிகமாக இருக்கிறது. உறங்காதபடி அவர்கள் முயற்சி செய்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் முடியவில்லையே. ஆனால் வேதம் சொல்கிறது, தனிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் யாராக இருக்க வேண்டும்? சிறுமைப்பட்டவன் இருக்க வேண்டும். சிந்தையுள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய எண்ணம். அவர்தான், அந்த சிந்தையுள்ளவர் தான் தேவன். அதைதான் அதில் நாம் பார்க்கும்போது 140ஆம் சங்கீதம் கடைசி வசனம் வாசிங்க. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். தெளிவா சொல்லிவிட்டார். கர்த்தர் யார் நினைக்கிறாரா? சிறுமையும் எளிமையும் ஆனவனை நினைக்கிறார் தேவன். பார்த்தீங்களா? தேவ குணம் என்ன? சிறுமையும் எளிமையும் ஆனவனை நினைக்கிற தேவன் தான் தேவன். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானாதி வானம் கொள்ளாத தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், உலகத்தை உண்டாக்கின தேவன், பகலை ஆளும்படியாக சூரியனை உண்டாக்கினவர், இரவை ஆளும்படியாக சந்திரனை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், சமுத்திரங்களை உண்டாக்கினவர், உலகத்திற்கு சகலத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிக்கிறவர். ஆனால் அவருடைய குணம் எப்படி இருக்கிறது? சிறுமையும் எளிமையுமானவனை நினைக்கிற குணமுள்ளவர் தான் தேவன். அந்த குணமுள்ளவளாய் மாறும்போது, அந்த சிந்தையுள்ளாய் மாறும்போது இந்த தீங்கு என்னை அணுகாது. இந்த தீங்கு என்ன செய்ய முடியாதுங்க? அணுகாதுங்க. அலட்சியமா யோசிக்கிறோம். பிறருடைய சிறுமையை பார்த்து அற்பமாக யோசிக்கிறோம். பேச்சிலே குறும்படும்படியாக பேசுகிறோம். இழிவா யோசிக்கிறோம். பாவம் சொல்கிறோம். நாம யாரும் நீதிமான் சொல்லி யோசித்து பிறரை பாவா என்கிறோம். தேவன் அப்பேற்பட்டவர் அல்ல. தாவீது சொல்கிறார், சிறுமையும் எளிமையுமான என் மேல் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவனுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா சிறுமையானவன். நம்மளாம் சிறுமையானவன். இன்றைக்கு தேவன் இன்றைக்கு இந்த நாளிலே தீங்கு நாளில் செய்கிறார். கர்த்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எதுக்கு நினைக்கிறார்? தீங்கை விளைக்க நினைக்கிறார், தீங்கு விடுவிக்க நினைக்கிறார், தீங்கை முழுமையாக எடுக்க நினைக்கிறார். தேவன் அது அவருடைய தாசம் இருக்குது. தேவன் அழிக்க நினைக்கவில்லை என்று சொன்னால் அவர் வருகை முன்பாக ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் சந்திக்க வேண்டும். தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒரு கூட்ட சந்திக்க வேண்டும். கோடிக்கணக்கான மக்களை தேவன் சந்திக்க வேண்டும். யாரும் நரகத்துக்கு போவதற்கு தேவன் சித்தம் அல்ல. அவர் சிந்தையில் அப்படி நினைக்கவே இல்லை. நரகத்தை பிசாசுக்காக தேவன் உண்டாக்கினார், மனிதனுக்காக அல்ல. அழகான தோட்டத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனிதனையும் மனுஷையும் உண்டாக்கினார். பாவில்லாத ஒரு தோட்டமாக இருந்தது. கவலை இல்லாத இடத்தில் இருந்தார், பயம் இல்லாத இடத்தில் மனுஷன் இருந்தார், மனுஷி இருந்தார். ஆனால் இன்றைக்கு தேவன் யாரையும் வேதனைப்படுத்த விரும்பவில்லை. அவர் சிந்தையெல்லாம் என்ன? தீங்கு நாளில் நம்மை விடுவிக்கும்படியாக, விளக்கும்படியாக, அதை நம்ம விட்டு முழுமையாக எடுத்துவிடும்படியான சிந்தையோடு தான் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் சிந்தையை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனமாக நம்ம செய்ய வேண்டும். சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவனாக பாரம் நிறைந்த ஜபம் இருக்க வேண்டும். கண்ணீர் நிறைந்த ஜபம் இருக்க வேண்டும்.
இனி ஒரு நாட்கள் வெட்டு நம்முடைய வாழ்க்கை ஒரு மற்ற காரியங்களுக்கு அதிகமாய் செலவிடக்கூடாது. தேவனோடு அதிகமாக நேரம் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நாளிலே வந்திருக்கிறோம் நாம். தீங்கு நாளில் நாம் வந்திருக்கிறோம் நாம். அதனால் கர்த்தரோ எப்படி இருக்கிறார்? சிறுமைப்பட்ட மேல் தேவன் நினைவாக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர் மேல் கர்த்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தோடு இருப்போம். கர்த்தர் செய்கிறார், தீங்குக்கு விளக்கப் போகிறார், விடுவிக்க போகிறார், மூன்றாவது செய்கிறார். அதை காணாதபடி மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் மாற்ற முடியும். நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன சிந்தைங்க? சிறுமைப்பட்டவர்கள் மேல். பலவீனங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களுக்கு யாராவது தெரிந்துவிட்டால் அழுது ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். காரணம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். உறங்குவது கிடையாது, நிழலாக கூடவிருக்கிறார் தெய்வம். இந்த ஒரு உணர்வோடு நாம் ஜெபிக்க, இந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய நாட்களை கடந்து போவோம். ஆம், ஒரு குழப்பமான நாட்கள் வந்திருக்கிறோம். ஜெபம் மிக மிக அவசியம். வேத வசனங்கள் அதிகமாக வாசிங்க, அதிகமாக தேவனோடு கூட நேரத்தை செலவிடுங்க. தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப் போகிறார். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? விலக்கி எல்லா ஆபத்துக்கும் விலக்கி காப்பார். எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கும் விடுவிக்கப் போகிறார். எல்லா தீங்குக்கும் இல்லாதபடி மாற்றப் போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். அவர் நினைக்கிறார். ஒடுங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, அழுது கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைக்கிறார். அழுகை, ஒடுக்கம் என்பது சிறுமை, வேதனை. கர்த்தர் நினைக்கிறார். அன்றைக்கு தாவீது சொல்வது போல இன்றைக்கு இந்த நாளிலே எல்லோரும் சிறுமை அடைகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும், ஒடுக்கப்பட்டிருக்கும், பயந்து கொண்டிருக்கும். நோயின் தாக்கமானது ஜனங்களை பயத்தில் கொண்டு போய்விட்டது. தேவன் விளக்கப் போகிறார், விடுவிக்கப் போகிறார். அவை எல்லாவற்றையும் ஒழிக்கும்படியாக இருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களை தேவன் சந்திக்க வேண்டிய காலம் நெருங்கி வந்துவிட்டது. தேவ ஜனங்கள், தேவ ஊழியர்களாகிய சிந்தை சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வைக்க வேண்டும். நான் பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்ல, என் ஜனம் பாதுகாக்கப்படுவது மாத்திரமல்ல, என் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக ஒடுக்குகிறேன் என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த அனுபவத்தை நடத்துகிறார். விளக்கப் போகிறீர், அதற்காய் சோத்திரம். விடுவிக்கப் போகிறீர், அதற்காய் சோத்திரம். காணாதபடிக்கு இந்த நோயை மாற்றப் போகிறீர், அதற்காய் சோத்திரம் ஐயா. காரணம், நீரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஐயா. காரணம், நீர் இஸ்ரவேலை காக்கிற நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை ஐயா. நீ நிழலாய் உங்களோடு கூட இருக்கிறீர். எதுவும் அணுகாத கர்த்தாவே, எங்களுக்குள் இந்த சிந்தையை தருவீராக. ஆண்டவரே, சண்டை, கலவரங்கள், ஆண்டவரே, பெருமைகள், அகந்தைகள், சினங்கள், ஆணவமான பேச்சுகள் இவையெல்லாம் எங்களை விட்டு விலகி கர்த்தாவே, இன்றைக்கு ஒடுங்கி இருக்கிற ஜனங்களுக்காக, சிறுமைப்படுவதற்காக ஜெபிக்கின்ற சிந்தைகளுக்கு தாரும். இது எந்த விதத்திலாவது நாங்கள் உதவி செய்கின்ற சிந்தைகளுக்கு தாரும் ஐயா. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நினைக்கவும் நம் அனைவரோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக.